உனக்கு என்னப்பா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் சாதிச்சுப்பீங்க. பட் நாங்கள் அப்படி இல்லைன்னு நிறைய தொண்டர்கள் ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்களா? அவர் எல்லாருக்குமான தலைவர், எனக்குன்ட்டு தனிப்பட்ட உரிமை கொண்டாடுறதுக்கான தலைவர் கிடையாது. சென்னையில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் கிரவுண்ட் லெவலில் போய் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கிறாங்க. மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு மேலே தண்ணி நிற்கிறது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்களுடைய அதிக வாக்கு நகர்ப்புறங்களில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வராக வரணும் நிறைய கோரிக்கைகள் இருந்தது. இளைஞரணி சார்பான நிறைய வைக்கப்பட்டுச்சு. இந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியாச்சு. குட். சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆள் உங்களை மீட் பண்ணுறோம். அப்படியா? சந்தோஷம். சரி சரி. உதயநிதி ஸ்டாலினுடைய சென்னை தளபதி அப்படிதான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இளைஞரணியிலிருந்து அவரோட பயணித்து இன்னைக்கு நான் மாவட்ட செயலாளராக வந்ததால், அந்த வாய்ப்பு கொடுத்ததால, அதை பின்பற்றி அவரோட தொகுதிக்கு நான் ஒரு மாவட்ட செயலராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைச்சதால எல்லாரும் வந்து அவரை வந்து அதை மாதிரி என்ன சொல்றீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லா தளபதி மாதிரி தான் நம்மளும் ஒரு தளபதி. எங்களுக்கெல்லாம் தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தளபதி. சூப்பர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டத்தில் உள்ள செயலாளர்கள் இருக்காங்களா, அதை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சென்னையில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்கிறாங்க? சரி, நல்ல கேள்வி. சென்னை மாவட்ட செயலாளர் என்பது எப்பொழுதும் மிகவும் ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாக உள்ள ஒரு இடம் தான் நான் சொல்ல முடியும். எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் எங்களை பார்க்குறப்போ எப்படி தெரியும்னா, நீங்கள் என்னப்பா டெய்லி தலைவரோட ஆக்சஸில் இருக்கீங்க, துணை முதலமைச்சரோட ஆக்சஸில் இருக்கீங்க, நேரடி பார்வையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதே சமயத்தில் ரொம்ப அலர்ட்டாக எனி டைம் வந்து ரொம்ப காஷனாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு இடங்கிறது தான் இது உண்மை. சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. எந்த நேரத்துலையும் முதலில் அழைக்கப்படுகின்ற மாவட்ட செயலாளர் சென்னையில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க எல்லா விஷயத்துக்கும். அதால் 24/7 365 டேஸும் அலர்ட்டில் இருக்க வேண்டிய இடம் தான் சென்னை மாவட்ட செயலாளர். ஓகே தான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அப்போ ஒரு சிற்றரசு இருப்பார்ல, அவர்கிட்ட இப்போ உள்ள ஒரு சிற்றரசு எம்எல்ஏ கேண்டிடேட் மீட் பண்ணி பேசுறாருன்னா என்ன பேசியிருக்காரு? ஒன்றும் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் என்னன்னாக்கா ஒன்றே ஒன்று தான். என்னுடைய மூதாதையர் இந்த கழகத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க, சில தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய உழைப்புக்கு தொடர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு தான் நான் நினைப்பேன். இந்த இயக்கத்தில் நிறைய பேர், நிறைய தொண்டர்கள் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சில அங்கீகாரங்கள் கிடைக்காத போகிறப்போ சோர்வடைகிற சூழ்நிலை வரப்போலாக்கா இன்னைக்கு இல்லை, ஃபியூச்சரில் கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு அப்படி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட உழைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உனக்கு என்னப்பா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் சாதிச்சுப்பீங்க. பட் நாங்கள் அப்படி இல்லைன்னு நிறைய தொண்டர்கள் ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்களா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுறதுனா என்ன சொல்லுவீங்க? அவர் எல்லாருக்குமான தலைவர், எனக்குன்ட்டு தனிப்பட்ட உரிமை கொண்டாடுறதுக்கான தலைவர் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி தொண்டர் முதற்கொண்டு மாவட்ட செயலாளர், தலைமை நிலை செயலாளர் எல்லாருக்கும் அவர் தான் வந்து அடுத்த வருங்காலத்துக்கான ஒரு தலைவர். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு என்ன ஒரு விஷயங்கள், கோரிக்கைகள் என்னுடைய வார்டுக்கு உட்பட்டதோ, என் மாவட்டத்துக்கு உட்பட்டதோ, என் கழக நிர்வாகிக்கு உட்பட்டது என்ன கேட்குறனோ அதற்கான முயற்சிகள் எடுத்து அதை செஞ்சு கொடுக்கணும்னு எப்படி நினைக்கிறாரோ அதே போல தான் கன்னியாகுமரியில் இருக்கிற மாவட்ட செயலாளருக்கும் அதை தான் செய்வார், கன்னியாகுமரியில் இருக்கிற கடைகோடி தொண்டனுக்கு அதை செய்வார். அப்படித்தான் அந்த பார்வையில் நான் பார்க்குறேன். சென்னையில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் கிரவுண்ட் லெவலில் போய் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அவங்களோட அடிப்படை தேவையவே பூர்த்தி செய்யாமல் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் வாக்குகிட்டு போகும்போது மக்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? இது முற்றிலும் தவறான கருத்து. ஏன்னா நான் வந்து வாக்கு சேகரிப்பதற்கு தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன், வேட்பாளராக அறிவித்த நாள் முதல். அப்படி நான் கிரவுண்டுக்கு போகிறப்ப மக்கள் என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா,
இன்முகத்தோடு வரவேற்கிறது. இந்த ஆட்சி தொடரணும், எங்க ஓட்டு உதயசூரியனுக்கு தான் அப்படின்ற உரிமையோடு சொல்றாங்க. எந்த தாய்மார்கிட்ட நான் போய் ஓட்டு கேட்டாலும் முதல் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டேன்னா, இந்த தடவையும் உங்களுக்கு தான், நீங்க தைரியமா போங்க. குற்றச்சாட்டுகள் வந்து எதிர்க்கட்சிகளாக எதிரி கட்சிகளாக இருக்கிறவங்க இந்த குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, திமுக அரசிற்கு எதிரான நிலைப்பாடு இன்னைக்கு மக்கள் கிட்ட இல்ல. அதுக்காக அவங்க சொல்லணுன்றதுக்காக சில குற்றங்கள் சொல்றாங்களே தவிர, இந்த திராவிட மாடல் ஆட்சியில சென்னையில உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு விட்டன. ஒரு சில பிரச்சனைகள் அங்கொன்று இங்கொன்று இருக்கத்தான் செய்யும். அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனா இந்த மழை காலங்கள்ல தமிழ்நாட்டுல எங்க மழை பெஞ்சாலுமே சென்னையில மழை பெஞ்சாலே மக்கள் பயத்தோட தான் இருப்பாங்க. அது இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும். இந்த பயத்துக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த கவர்மெண்ட்ல இதை தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையாண்டீங்க? எல்லா செய்தியாளர்களும் இதே கேள்வியே கேட்குறீங்க. இந்த கேள்வியை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். அந்த வகையில சென்னையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், இது வந்து பிளான்டு சிட்டி கிடையாது, அன்பிளான்டு சிட்டி. இதனுடைய கட்டமைப்பு, இதனுடைய பூலோக அமைப்பே வந்து வித்தியாசமா இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து கடல் புறத்தை ஒட்டி இருக்கின்ற பகுதி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே சென்னை முறையாக வடிவமைக்கப்பட்டதால் நம்முடைய மூதாதையர் காலத்திலேருந்தே வேற ஒரு வடிவமைப்பில் இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு மேலே தண்ணி நிற்கிறது கிடையாது. இதுதான் உண்மையும் கூட. அதை தாண்டி எங்கேயாவது நிற்கிறனா ஒன்று பிளாக்கேஜ் இருக்கும், இல்லைன்னா தாழ்வான பகுதிகளாக இருக்கும். இதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் கேட்டால் 1 மணி நேரத்துக்கு மேலே தண்ணி எங்கேயும் நிற்காது. இதுக்கு பல உதாரணங்கள் உண்டு. நீங்கள் கூட பழைய வரலாறுகள் எடுத்து பாருங்கள். இந்த 5 வருஷத்தில் பிஃபோர் ஆஃப்டர். பிஃபோர் மழை பெஞ்சதுக்கப்புறம் தண்ணி எப்படி இது, ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் தண்ணி எப்படி இதுன்னு நிறைய ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது. கேட்டால் நான் செய்தியாளர் கொடுக்க தயாராக இருக்கேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நீங்க மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் அவர் இந்த தடவை போட்டியிடுறாரு. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பதட்டம், ஒரு டாஸ்க் இருக்கு? எந்த செய்தியாளரும் கேட்காத கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. என்னன்னா, இந்த இந்த எலெக்ஷன் உண்மையாலுமே எனக்கு பதற்றத்தை அதிகமாக தான் உருவாக்குது. நான் கரெக்டா கேட்டேனா? கரெக்டான கேட்டேன். பதற்றத்தை அதிகமாக உருவாக்குது. ஏன்னா, கடந்த தேர்தலுக்கு நானே பக்கத்துல இருந்து பார்த்து 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 நிறைய வேலைகளை செஞ்சோம். இன்னைக்கு இதை மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம அங்கே பொறுப்பாக ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுத்து, இந்த டீம் கிட்ட கொடுத்து இதை நீங்கள் பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் கூட எனக்கு உண்மையாலுமே சொன்னால் பயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பொறுப்பை வந்து இப்போ அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுடைய மேற்பார்வையில் அந்த தொகுதியை முழுவதும் அவர் இப்போ டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் கூட நான் அங்கே இல்லையேன்ற ஒரு சின்ன எனக்கு இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார். ஏன்னா இரவு நேரத்தில் முழுவதும் நாங்கள் அதுக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து கோஆர்டினேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் என்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் இருந்தாலும் கூட என்னுடைய முழு கவனமும் 3 தொகுதிகள் இருந்தாலும் கூட கூடுதல் கவனம் உண்டு எங்களுடைய இளம் தலைவர் தொகுதியில் நான் வச்சுருக்கேன். அண்ணா நகர் உங்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இந்த தொகுதியில தான் நான் போட்டியிடுவேன்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கேட்டிருந்தீங்களா? இல்லை, ஏன்னா என்கிட்ட என்னோட மாவட்டத்தில் தான் நான் போட்டியிட முடியும். மாவட்டம் தாண்டி என்னால் போட்டியிட முடியாது. நான் 1000 விளக்கில் தான் எனக்கு வீடு. மாவட்டம்னு பார்த்தா அண்ணா நகர். 2 தொகுதிக்கு நான் விருப்ப மனு கொடுத்தேன். தலைவர் எந்த தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தாரோ அந்த தொகுதியில் நம்ம நின்று பணியாற்றுவது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் நான் அண்ணா நகர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் வந்து வேட்பாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த அண்ணா நகர் தொகுதியில் பிரதானமாக ஒரு 5 பிரச்சனை இருக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை தான் ஃபர்ஸ்ட் சரி பண்ணுவேன் அப்படின்னு இந்த ஷோ மூலம் ஏதாவது ப்ராமிஸ் பண்ண முடியுமா? இதோ பார்த்துட்டு இருக்கமே பக்கத்தில் கரெக்டாக அந்த இடம் வரப்பே நீங்கள் உங்கள் கேள்வியை வச்சுட்டீங்க. இந்த ஸ்கை வாக் பிரிட்ஜிங் வந்து ஏறுறோம் இல்லைங்களா? இந்த பிரிட்ஜோட கண்டினியூட்டி வந்து நம்மளோட அண்ணா ஆர்ச்சியில் முடிஞ்சிருது. இந்த பிரிட்ஜோட கண்டினியூட்டி அப்படியே எடுத்துகிட்டு போய் போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற வகையில் அண்ணா நகர் ரவுண்டானா தாண்டி இந்த K4 போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு ஓவர் பிரிட்ஜ் போட்டுட்டோம்னா, டி நகரில் தலைவர் அவர்கள் போட்டு கொடுத்த மாதிரி போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம். ஏனால் சென்னை புறநகர் வந்து பெருமளவில் வளர்ச்சி அடைவதன் காரணமாக, இன்றைக்கு மக்கள் தொகை அதிகத்தின் காரணமாக இன்றைக்கு இதை போன்ற நெரிசல்கள், போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கின்றன. அந்த போக்குவரத்து நெரிசல்களை சரி செஞ்சோம்னாக்கா, இங்கே இருக்கிற திருமங்கலம், பாடி, அம்பத்தூர், வில்லிவாக்கம், கொளத்தூர் போகிற பகுதிகளுக்கெல்லாம் டிராஃபிக் ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. இது ஒரு பிரதானமான ஒரு கோரிக்கையாக நான் என்னோட முதலமைச்சர்கிட்ட கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நான் வைப்பேன். அதை சரி செஞ்சு கொடுப்பேன். ஓகே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்களுடைய அதிக வாக்கு நகர்ப்புறங்களில் தான் இருக்கிறதா சொல்றாங்க. சென்னையை பொறுத்தவரை உங்க தொகுதியில இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? இங்க உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் உங்கள்கிட்ட முன்வைக்கிறாங்க? சார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் கொள்கை ரீதியால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, மறுக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால், இங்கே தான் நாங்கள் முதலாக எங்கள் மாவட்டத்தில் தான் ஒரு பாகத்துக்கு ஒரு இளைஞரணியை போட்டு
இளைஞர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், கழகத்தின் மீது எப்படி பற்றுள்ளவராக இருக்க வேண்டும், கழகத்தின் கொள்கைகளை எப்படி மற்ற இளைஞர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னோம். என்னோட மாவட்டத்தை, எங்கள் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 3 சட்டமன்ற தொகுதியிலும் பாகத்துக்கு ஒரு இளைஞர்கள் போட்டிருக்கோம். அது இல்லாமல் 1000 விளக்கு தொகுதியில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 38 மன்றங்களை திறந்திருக்கோம். திறந்தது மூலயமா இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம்தான் கொள்கை ரீதியாக நிறைய பேர் இருக்காங்க. திமுக வேட்பாளர் அறிவித்த பின்பு சென்னையில திமுக வேட்பாளர் அறிவித்த பின்பு தான் அதிமுக வேட்பாளர் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு எதிரா இந்த வேட்பாளர் தான் வருவாங்கன்னு நான் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்ப இவங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி நீங்க எதுவும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, எனக்கு ஏற்கனவே தெரியும் கோகுலேந்திரா அந்த பக்கம் அண்ணா நகர் இருக்கும், அந்த சைடு அக்கா வளர்மதி தான் நிற்க போகிறாங்கன்றது ஏற்கனவே நாங்கள் கணிச்ச ஒன்று தான். அதே தான் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. இந்த வேட்பாளரை எப்படி நான் பாக்குறீங்க? இந்த வேட்பாளர் நாங்களாவது மாவட்ட செயலாளராக இந்த பகுதியில் ஒரு 7 ஆண்டு காலம் அண்ணா நகர் தொகுதியோடு நான் பயணித்தேன். இவங்க 4 வருஷமாக எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ கடைசியாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு நிர்வாகிகளுக்கெல்லாம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி மக்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கின்றார். இவங்க பேரிடர் காலத்திலையும் மற்ற நல்ல நாட்கள்லையும் என்றைக்குமே இந்த மக்களோட கணக்கில் கிடையாது. ஆனால் நாங்கள் பேரிடர் காலத்துலேயும் கூட இருந்தோம், கொரோனா காலத்துலேயும் கூட இருந்தோம், அல்லது தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள்லையும் கூட இருந்தாலும் எல்லா பண்டிகை நாட்கள்லையும் மக்களோட மக்களாக பயணித்திருக்கிறோம். அதால் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருமளவில் ஆதரிக்கிறார்கள். ஆளுங்கட்சி தானே மக்களோட மக்களா இருப்பாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக நீங்களாம் இருக்கும்போது நான் ஏன் வரணும் கூட அவங்க நினைச்சிருக்கலாம்ல. நல்ல கேள்வி. 2015 அவங்க ஆளுங்கட்சி மிகப்பெரிய ஒரு சென்னையில் வெள்ளப்பெருக்கு, அவ்வாறு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு இந்த மக்களை பாதுகாக்க இவர் தவறிவிட்டார். அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தான் களத்தில் இருந்து மக்களுக்கான பிரச்சனைகள் நிவாரணப் பொருட்களை எல்லாம் நாங்கள் தான் இந்த பகுதியில் வழங்கினோம். உண்மை. அந்த சமயத்தில் நம்பவும் மாட்டீங்க, இன்னும் அந்த சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தை சார்ந்தவர்கள் அண்ணன் உதயநிதியோட ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தப்போ அவங்க எங்கே போயிருந்தாங்க, ஏன் செய்யலை? பாலாஜி அப்படியே டீ சாப்பிட்டே பேசலாமே. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, பெரிய குற்றச்சாட்டா இதுதான் உங்களுக்கு எதிர்க்கட்சி வேட்பாளர்கள்லாம் ஒரு கேம்பெயின் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எதிர்க்கட்சியாக செயல்படணும். அவங்க ஒரு எதிர்க்கட்சி போல செயல்படுறாங்கன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றத நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும். பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் பெண்களோட நிலைமை என்னன்றது தெரியும். இதை நான் சொல்லலை, உங்களுக்கே தெரியும். ஒன்றிய அரசினோட அறிக்கையே சொல்லுது. குற்ற செயலில் ஈடுபடுபவர்களோட எண்ணிக்கை, குறிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்ற செயலில் ஈடுபடுற எண்ணிக்கை தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை சரியாக முதலமைச்சர் கையாளுகிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் சொல்ல வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். ஸ்பெசிஃபிக்கா சென்னை மாதிரியான தலைநகர்ல திருமண இடம் ஃபுல்லா இருக்கு, யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுல்லா போதைக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா சொல்றாங்க. இதுல இந்த கவர்மெண்ட் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு, ஃபியூச்சர்ல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? சரி, போதைப் பொருட்கள் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுகின்ற இடம் எதுன்றது உங்களுக்கே தெரியும். எந்த துறைமுகத்தில் அதிகமான போதைப் பொருள் இது வரைக்கும் பிடிபட்டிருக்கு, பிடிபட்ட போதைப் பொருள்களுக்காக ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, போதைப் பொருட்கள் எதுவுமே இங்கு உருவாக்கப்படுறதில்ல, எந்த நாட்டிலேருந்து வருது, எங்கே இறக்குமதி ஆகுது, எப்படி இந்தியாவுக்குள் ஊடுருவப்படுது எல்லாமே தெரியும். அதை இரும்பு கரம் கொண்டு அடக்குவது முதல்ல ஒன்றிய அரசோட கடமை. முதல்ல அங்கே அதை தவறிட்டாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டிற்குள் போதை கலாச்சாரத்தை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தலைவர் எவ்வளவு விஷயமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்கான்றது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு சென்னையில் இயங்குகின்ற தனியார் மதுபான பார்கள் எல்லாமே எத்தனை மணிக்கு மூடணுன்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ரெஸ்டோ பார் எத்தனை மணிக்கு மூடணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி யாரேனும் போதைப் பொருட்கள் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சாலோ அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாங்களோ அவங்களுக்கு நோ ஜாமீன். அவங்கள முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவு கண்ட்ரோலாக வச்சிருக்காரு. ஏதோ பேசணுன்றதுக்காக எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதை நான் சொல்றதை வழி ஒன்றிய அரசினுடைய அறிக்கையை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த நிறைய குற்றச்சாட்டும் சரி, போதைப் பொருள் இறக்குமதி செய்யற இடமும் சரி, இது எல்லாமே நாட்டுல அதிகமா இருந்தாலும் தமிழ்நாட்டுல பாதிப்பு இருக்கதானே செய்யுது. பாதிப்பு வந்து அங்கொன்று இங்கொன்றுமா இருக்குது, அங்க இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி விஷயங்கள் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்கு தெரிய வந்ததுனாக்கா எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றதை மட்டும் நீங்க பாருங்க. இல்லை நீங்க சொல்லுங்க, இந்த விஷயத்துல வந்து காவல்துறையும் அரசும் வந்து சரியான ஆக்ஷன் எடுக்கல, தவற விட்டுட்டாங்க, லேட்டா எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல. கோவையில வந்து ஒரு தெரியும் பாலியல் வன்கொடுமை நடந்தது ஒரு மகளிருக்கு. அதுல எந்த அளவுக்கு காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்தது என்பதை நீங்களே உங்க சேனல்ல தெளிவா ஒளிபரப்பிருக்கீங்க. இந்த தொகுதி மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க?
திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மக்களுக்கு எப்பொழுதுமே என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலத்துல இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் எத்தனை என்பதை விளக்கமா சொல்லணும்னா தனியாக ஒரு டிபேட் வச்சு நம்ம பேசிக்கலாம். அதை தாண்டி மக்களினுடைய நலனில் அக்கறை கொண்ட ஒரு அரசாக திராவிட மாடல் அரசு விளங்கி கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களுடைய தேவைகளை எந்த இடத்துலையும் குறைச்சி மதிப்பிடாம அவங்க தேவைக்கு அதிகமான ஒரு அரசாக திமுக அரசு விளங்கி கொண்டிருக்கு. அந்த வகையில ஒரு இளைஞரா மக்களுக்கு எப்போதும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றுவதற்கு இந்த மக்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வராக வரணும் நிறைய கோரிக்கைகள் இருந்தது. இளைஞரணி சார்பான நிறைய வைக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து அமைச்சர்களும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த களத்துல இந்த தேர்தல்ல உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாங்க. எங்க தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் எப்பவுமே அவர் தான் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர். துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பார். ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை கொஞ்சம் நன்றி. நன்றி.